அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. நீங்க இவருக்கு? நான் தங்கச்சி டாக்டர். இவரு என்னோட ஹஸ்பண்ட். உங்க கூட தான் இருக்காரம்மா? இல்ல டாக்டர், அவங்க ஃபேமிலியோட தான் இருக்காரு. இன்னைக்கு என்ன பார்க்க வந்தாரு. எப்படிங்க இந்த பாடி கண்டிஷன்ல தனியா வந்தீங்க? அண்ணியோட வரணும்னு தான் பிளான். அவங்க வரலன்னு சொன்னதும் இவரு அவங்களுக்கே தெரியாம தனியா வந்திருக்காரு. இப்போ வீட்ல மயங்கி விழுந்தவரு வர வழியில எங்கேயாவது விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சார், உங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. செக் பண்ணீங்களா இல்லையா? பண்ண சார். சொல்லிருப்பாங்களே உங்க ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் ஓடாதுன்னு சொன்னாங்க சார். ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அப்படிதான் மல்லி சொன்னாங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே டாக்டர்? சி, கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காரு. இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்க நடக்க கூட முடியாது, பயங்கரமா மூச்சு வாங்கும். இவர் பாடி கண்டிஷன் ஃபிட்டா இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுது. பட் இது ஒரு மிராக்கல்னு தான் சொல்லணும். சார், உங்களுக்கு தெரிய வேண்டாமா நாம எவ்வளவு வீக்கா இருக்கோம், தனியா போக முடியுமா இல்லையான்னு? மிஞ்சி போனா என்ன சார் ஆக போகுது? 1.5 மாசத்துக்கு பின்னாடி நடக்க போறது இன்னைக்கு நடந்திருக்கும், அவ்வளவுதானே? அப்படிலாம் பேசாதீங்க. உங்களை நம்பி அக்கா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. இல்ல விஜய், நான் தான் இப்போ அவங்களுக்கு பாரமா இருக்கேன். மிஸ்டர் பாபு, உயிர் வான்னு சொன்னாலும் வராது, போன்னு சொன்னாலும் போகாது. அதனால நம்ம உடம்ப நாம தான் பாத்துக்கணும். இன்னைக்கு மெடிக்கல் எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. சரி பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய வியாதி இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. எல்லாம் புரியுது சார். டாக்டர்ஸ்க்கு அறிவை கொடுத்த ஆண்டவன் எங்களுக்கு பணத்தை கொடுக்கலையே. மாசம் மாசம் மருந்து மாத்திரன்னு தான் ஏற்கனவே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, லட்சக்கணக்காகும்னு வேற சொல்றாங்க. அப்படி செலவு பண்ணி நான் என்ன சார் சாதிக்க போறேன்? அண்ணன் அப்படி சொல்லாதன்னு. ஏன் அப்படி பேசிட்டு இருக்க? அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னா, அவரோட பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பார்க்கலாம். ஓகே டாக்டர், ஆபரேஷனுக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 8 to 10 லட்சம் வரைக்கும் தேவைப்படும் சார். ரொம்ப நல்லது டாக்டர். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே டாக்டர், நாங்க பணம் ரெடி பண்ணிட்டு வரோம். மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? இப்ப நீங்க இருக்க நிலைமையில எங்கன்னு போய் ரெடி பண்ணுவீங்க? எனக்காக நீங்க கஷ்டம்லாம் பட வேண்டாம். அது என்னோட பிரச்சனை. நீங்க வாங்க போலாம். டாக்டர், ஃபீஸ் வெளியே கவுண்டர்ல பே பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர், நாங்க வரோம். வாமலி வாங்க. வாங்க. தேங்க்யூ டேக் டாக்டர். கேர். வாண்ணே. மல்லி, நான் கேப் புக் பண்றேன். நீ போய் உங்க அண்ணனை வீட்டுல விட்டுட்டு வந்துரு. இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். மல்லி, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நான் புக் பண்றேன், நீ போயிட்டு வந்துரு. அப்புறம் உங்க அண்ணி கிட்ட சீக்கிரமே ஆபரேஷன் பண்ணிரலாம், பணத்துக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லிரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதை பத்தின கவலை உங்களுக்கு இருக்கக்கூடாது. அவ்வளோ பணம் உங்களால ரெடி பண்ண முடியுமாங்க? ரெடி பண்ணி ஆகணும் தானே மல்லி. அது விஷயமா தான் ஒருத்தங்களை பார்க்க போறேன். வந்து விவரத்தை சொல்றேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். வாண்ணே, உட்காரு. விஜய், நீயா? எங்க வந்த? யார பார்க்க வந்திருக்க? என்னையா? ஆமா, என்னெல்லாம் கூட நீ பார்க்க வருவியா என்ன?
ஏன் நிக்கிற விஜய்? உட்காரேன். சரி, நீ உட்கார மாட்டேங்கிற. ஆமா, என்ன சாப்பிடுற? காஃபி, டீ, ஜூஸ்? இது பாரு, நான் இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஒன்னும் உட்கார்றதுக்கு வரல. நீ நல்லா இருக்கியான்னு கேட்கவும் நான் வரல. உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். உதவியா? அதுவும் ஏன் கிட்டயா? அட என்னப்பா நீ, உனக்கு உதவி செய்யற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா என்ன? எல்லார்கிட்டயும் அவளெல்லாம் என் கூட பிறந்தவனே சொல்லாதீங்க, அசிங்கமா இருக்குன்னு நீ சொன்னதாலாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்த? உனக்கு என்னப்பா? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. உன் பெரிய மாமியார் பிசினஸ் மேக்னெட் அன்னபூர்ணி இருக்காங்க. வீட்ல உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ உன் பழைய மாமனார் தயவும் உனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சோ 5க்கும் 10க்கும் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்க வேண்டியது இருக்காது. கோடீஸ்வர வீட்டு மூத்த மருமகன். ஒரே ஒரு மருமகனும் கூட. உனக்கு ஏன் கிட்ட போய் என்ன உதவி வேணும்? என்ன நக்கல் பண்றியா? இல்ல, நான் சீரியஸா தான் கேக்குறேன். எனக்கு உண்மையிலே கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஐயோ, நீ இங்க பணத்துக்காக என்கிட்ட வந்து நிக்கிறது உன் மாமனாருக்கு தெரியுமா? தெரிஞ்சா என்ன ஏதாச்சும் செஞ்சு விட்டுற போறாரு. ஐயோ, எனக்கு பயமா இருக்குல்ல. அவர்கிட்ட போய் நான் பணம் கேட்டேன்னு வச்சுக்கோ, அது அவரு சம்பாதிச்சதுல கேட்டு நான் வாழ்ற மாதிரி இருக்கும். ஆனா இது எங்க அப்பாவோட உழைப்பும் என் உழைப்பும் கலந்து இருக்கிற சொத்து. அதை இத்தனை நாளா என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஏமாத்தி அனுபவிக்கிற பாத்தியா? அத கேட்க வந்தேன். அதுவும் கரெக்ட் தான். ஆனா நீயும் மல்லியும் நாங்க எங்க உழைப்புல தான் சாப்பிடுவோம். காசு பணத்துக்கு ஆசைப்படல. எங்க வருமானமே எங்களுக்கு போதுமானதுன்னு ரொம்ப பெருசா அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? இப்ப என்னடானா திடீர்னு பணம் வேணும்னு வந்து நிக்கிற? என்ன விஷயம்? ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. மெடிக்கல் எமர்ஜென்சியா? யாருக்கு என்னாச்சு? மல்லியோட. மல்லியா? மல்லிக்கு என்னாச்சு? மேல போய் சேர்ந்துட்டாளா? எப்போ? எரிச்சியா இல்ல புதைச்சியா? ஏய், ஒரு லிமிட்ல இருந்துக்கோ, அதான் நல்லது. மல்லி நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருப்பா. நான் பணம் கேட்டது மல்லியோட அண்ணனுக்கு. அவருக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி. அந்த ஆளுக்கா? அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? அப்பவே அவன் சாவலையா? ஏய், பார்த்து பேசு. இதுக்கு மேல நக்கலா ஒரு வார்த்தை பேசுன, அடுத்த வார்த்தை உன்னால பேசவே முடியாது. பாவம், அந்த மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. தம்பி தங்கச்சிய பார்க்கணும். ஸ்கூலுக்கு போற வயசுல ஒரு சின்ன பையன். கொஞ்சம் உதவி பண்ணு. மனுஷியா இப்ப வச்சு நடந்துக்க. பணம்லாம் என்கிட்ட இல்லப்பா. நான் உன்கிட்ட கடனா தான் கேக்குறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுறேன். இத பாரு விஜய், உனக்கு உன் பொண்ணுக்கு ஏதாவது வேணும்னா கூட தரத பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். இந்த மல்லிக்கு அவ குடும்பத்துக்கு குடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய தாராள மனசு உள்ளவல்ல. இத பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. இங்க பாரு, ஒரு உயிரை அலப்பாயிரப்ப ஈகோலாம் பார்க்காத. இந்த ஒரு தடவை நீ பணம் கொடு. பணம் பணம்னு அலையிற பண பிசாசு அப்படி இப்படி நீ என்னென்னமோ என்ன பேசிருக்க. இப்பவாது பணம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உனக்கு புரியுதா? உன்கிட்ட பணம் இருந்தா நீ ஹெல்ப் பண்ணு, இல்லனா இல்லன்னு சொல்லிட்டு போயேன்பா. ஏன் கண்டவங்களுக்காக நீ இந்த மாதிரி வந்து கையேந்தி நிக்கிற விஜய்? போய் சேர வேண்டிய விதி இருந்தா போய் தானே ஆகணும். போற உயிரை என்ன நம்ம புடிச்சா வைக்க முடியும்? என்ன பேசுற நீ? நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சொத்து சுகம் பணம் எல்லாம் உன்னோடதா? ஏய், உன் சம்பாத்தியமா? என்னோட உழைப்பு. அதுல நான் கேட்டா, ஏன் கடனா கேட்டா கூட உனக்கு மனசு வராதா? ஹலோ ஹலோ, பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைனா ஏமாத்துறது இன்னொரு கலை. நீ ஏமாந்து போயிட்ட. நான் சாமர்த்தியமா விட்டதை புடிச்சிட்டேன். என்னமோ நீ பார்த்து பிச்சை போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. இத பாரு, பணம் இன்னொன்னு இதுக்கப்புறம் இங்க வந்து நிக்காத. கேட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஜிம்மி அவுத்து விட்டுருவேன். ஜாக்கிரதை. போ போ, முதல்ல இடத்த காலி பண்ணு. இதான் உன் முடிவா? நான் ஆரம்பிக்கும் போதே உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்பதான் முடிவுங்கிறதே உனக்கு தெரியுது போல. நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் என்கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட உன்னால வாங்க முடியாது. இடத்த காலி பண்ணுப்பா. இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன்,
நல்லா கேட்டுக்க. இது என்னோட உழைப்புல நான் உண்டாக்குனது. இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு நீ பார்க்க தான் போற. உன்னோட திமிருக்கு நீ அழிய போறது நிச்சயம். ஆனா இனிமே என்னால நீ அழிய போற. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். போதும் போதும் போதும். அப்பா சாரிண்ணே, இப்படி நடக்கும்னு நாங்க நினைக்கவே இல்ல. அந்த நேரத்துல உங்களை கூப்பிடுறத தவிர வேற ஆப்ஷனே தோணல. அடவிடுமா, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? இதுல உன் மேல நம்ம தப்பு இருக்கு. அப்பா உன்னை உன்னை வச்சு நான் அண்ணே அண்ணே, பின்ன மல்லி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. எது கத்துற நீ? நீ அரையிற வரைக்கும் என் கையை என்ன புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமா? அந்த கையை கடிச்சு வச்சிருவேன், பாத்துக்க. கடிப்பியா கடிப்பியா நீ? ஆமா ஆமா. எங்க கடி பாப்போம். கொல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அக்கா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அவனை சும்மா இருக்க சொல்லு, நானும் சும்மா இருக்கேன். அண்ணே அமைதியா இருங்கண்ணே. மல்லி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் இதெல்லாம் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல மனசுக்காக தான் இவ பண்ற அட்டகாசத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளையும் உனக்காகத்தான் நிறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு உன் அண்ணனுக்கு ஒண்ணுனதும் எப்படி துடிச்சிட்டு ஓடுனா? ஏன் உன் அண்ணன் மேல இருக்கிற அக்கறையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் மேல இருக்கிற பாசமும் அக்கறையும் தான். உனக்காக தான் இப்ப கூட ராஜிய பார்க்க போயிருக்கான். செத்தாலும் அவன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு எதையுமே யோசிக்காம போயிருக்கான். அதுதான் அவன் உன் மேல வச்சிருக்கிற பாசம். அத வெளிப்படையா காட்ட மாட்டேங்கிறான். நீ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருமா. கட் பண்ணிடலாம். இவ வச்சுக்கிட்டு இருக்கா. ஏய், அந்த கத்திரிக்கோலை கூட தேடிட்டு இருக்கோம்ல. என்ன நீ ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? இத பாரு, இத வச்சு அப்படியே குத்திடுவேன். ஏய், குத்திடுவியா? எங்க குத்து பாப்போம், குத்து பாப்போம். குத்து. வேண்டாம் மனோகரே, சொல்ற குத்திடுவேன். ஏய், குத்துங்கறல்ல. அக்கா சும்மா இருங்கக்கா. சும்மால இருக்க முடியாது மல்லி. நீ கிட்ட வந்தா உன்னை குத்திடுவேன். பாத்தியா பாத்தியா, நீ இவளுக்கு சோறு போட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸ போட்டெல்லாம் அழகு பார்த்தல்ல, அதுக்குதான் இவ குத்துவேங்கிற பாரு. உன்ன என்ன பக்கத்துல வந்தா ரெண்டு பேரையும் இப்படி இப்படி பிடிச்சு சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்திடுவேன். அக்கா முதல்ல அதை கீழே போடுங்க. கீழே போடுங்க போடுங்கறாங்கல்ல. சொல்றேன்ல, கீழே போடுங்க. அப்படியே அமைதியா இருக்கணும். சத்தமே வரக்கூடாது. எதுவும் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? மல்லி, மாப்பிள்ள வரான் பாரு. அவன் முகமே சரியில்லை. அவனே ஏதாவது சொன்னா கேட்டுக்கோ. நீ எதுவும் கேட்காத. மாமா என்னாச்சு? விஜய், இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன அடிச்சான், என்ன திட்டினான், கொன்னுடுவேன்னு மிரட்டினான், பல்லு தட்டி கையில கொடுத்துருவேன்னு சொல்றான். என்னன்னு கேளு விஜய். முதல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. நீயே குறுக்க வர மல்லி. நீ பண்றதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கவா? பாவம் பார்த்து விட்டுலான்னு பார்த்தா இவனுக்கு சப்போர்ட் பண்றல்ல. விஜய், அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? வாய மூடு, அப்படியே இருலாம் என்ன மிரட்டினா. பயமா இருக்கு விஜய். என்ன மல்லி இதெல்லாம்? இல்லங்க, அண்ணன் வீட்டுக்குள்ள வந்ததுமே அவர் கைய புடிச்சு கடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப கூட நாம இல்லன்னு அண்ணன் ஒன்னும் சொல்லாம விட்டுட்டாரு. நான் வந்த உடனே பார்த்து கட்டு போட்டு விட்டுட்டு இருந்தேன். கட்டு போட விடாம ஒரே கலாட்டா. அதான் நான் அமைதியா இருங்கன்னு சொன்னேன். ஆமா, இப்ப நீ அவனுக்கு கட்டு போட்டு விடுற. அவன் தான் என்ன மிரட்டுறான்ல. இப்பவும் பாரு, அவன் கை அப்படியே. ரேணுகா, ரேணுகா, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல விஜய், அவன் ரொம்ப சேட்டை பண்றான். ரேணுகா, வாயை மூடிட்டு இரு. கொஞ்சம் அமைதியா இரு. நானே செம கடுப்புல இருக்கேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். மரியாதையை போயிடு. ஏங்க, என்னங்க இது? நீங்க உள்ள போங்க.
ரூமுக்கு போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. சொல்லிட்டே இருக்கால, வா வா வா, உட்காரு. நீ என் மேல கோவப்படுறல, போ. இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு இங்கே அமைதியா இரு. நீ டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காத, புரியுதா? அமைதியா இரு. என்ன மாப்ள இவ்ளோ டென்ஷனா இருக்க? அந்த ராஜேஸ்வரி ஓவரா பேசுறா மாமா. இவ்வளவு நாளா அவளை விட்டு வச்சது எவ்வளவு தப்புன்னு இப்பதான் புரியுது. அவளை ஏதாச்சும் செஞ்சு விட்டுலாமான்னு எனக்கு ஆத்திரமா வருது. அந்த கோவத்தையே அவங்க மேல காட்டுறீங்க. நீ யார சந்தேகப்படணுமோ அவங்களெல்லாம் நம்பிட்ட, நம்ப வேண்டியவங்கள நம்பல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இப்போ ராஜி கிட்ட போயிருக்கவே கூடாது. அவெல்லாம் ஒரு மனுஷியா? மனசாட்சியே இல்லாத ஒரு பிசாசு. சரி விடு, இதுவும் ஒரு பாடம் தான் உனக்கு. விடு மாப்ள, பணத்துக்கு ஆண்டவன் வேற வழியை காட்டுவான். இல்ல மாமா, அப்படியெல்லாம் விட முடியாது. அவளெல்லாம் இவ்வளவு நாள் விட்டதே தப்பு. அது முழுசும் அப்பாவோட சொத்தா இல்லையே. அதுல நான் சம்பாதிச்சது எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஒரு அவசரத்துக்கு நான் அதை கேட்டா கூட தர முடியாதுன்னு ரைட் ராயலா சொல்றான். எனக்கு வர வேண்டியதை கைப்பற்றி ஆகணும் மாமா. ஏங்க, இது சொத்தை பத்தி நம்ம யோசிக்கிற நேரம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன உள்ள வச்சு போடுறீங்களா? நான் என் தங்கச்சி கிட்ட சொல்லுவேன். ஆமா, அவ பெரிய இவ. வா போய் சொல்லு. அவளையும் சேர்த்து வச்சு பூட்டுறோம். அண்ணே சும்மா இருங்கண்ணே. திறந்து விடுங்க. என்ன ஏன் போடுறீங்க? கதவை திறங்க. என்ன உள்ள வச்சு போடுறீங்க? இருக்க கதிரேச கிட்ட சொல்றேன். அவர்தான் உங்களை ஏதாச்சும் பண்ணுவாரு. விட மாட்டேன். நான் சொல்லுவேன். சொல்லாம இருக்க மாட்டேன். ஏங்க ஏங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஏங்க என்ன அப்படி பண்றீங்க? ரேணுகா, 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 என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை அடிப்பேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்ன? மனோர் மாமா, மல்லி எல்லாருமே உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. நான் போன் பண்ணி சொன்ன உடனே மனுஷன் எங்க இருந்தோ ஓடி வந்துட்டாரு. அவர் கைய போய் நீ கடிச்சு வச்சிருக்க. இப்ப நிறைய பிரச்சனை வர ஓடிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுக்க ரேணுகா. வா வா, போ. எங்க? உங்க அப்பா கிட்டதான். கதிரேச கிட்டயா? ஆமா, வா வா. மாமா, இந்த கட்டெல்லாம் சரிப்படாது. முதல்ல நீங்க போய் இந்த மாதிரி பல்லு பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. இல்ல மாப்ள, வேணாம், என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, வச்சுக்கங்க. இன்னும் ஏதாவது வேணும்னா போன் பண்ணுங்க. சாரி மாமா, சாரி மல்லி. எனக்கு உதவி செய்ய வந்தவங்க நீங்க எனக்காக கஷ்டப்படக்கூடாது. அவ சாரி கேட்க முடியாத நிலைமையில இருக்கா. அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ரேணுகா, வா போலாம். ஏய், இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இது என்னோட உழைப்புல உண்டாக்குனது. இதை எப்படி நான் திருப்பி எடுத்துக்கிறேன்னு நீ பார்க்க தான் போற. ராஜிமா, மாமா கையெழுத்து போட்ட தான பத்திரம். ராஜி மேடம். வாங்க சார், உட்காருங்க. அவசரமா கூப்பிட்டீங்களே, ஏதாவது பிரச்சனையா? இது என்னோட உழைப்புல உண்டாக்குனது. இதை எப்படி நான் திருப்பி எடுத்துக்கிறேன்னு நீ பார்க்க தான் போற. இவ்ளோ நாள் சும்மா இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு வந்து நிக்கிறானா, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதான் ஒண்ணுமே புரியல. எதுக்கும் நாம லீகலி சேஃபா இருந்துக்கிறது நல்லதுன்னு தான் உங்களை கூப்பிட்டேன். டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாமா மேடம்? இந்தாங்க. இந்த பத்திரம் இல்ல மேடம், ரெஜிஸ்டர் பண்ணதை கொடுங்க. இல்ல, இதுதான் இருக்கு. சாரி மேடம், அப்படின்னா நாம இதுல பண்றதுக்கு எதுவுமே இல்ல.
லீகலி இந்த நிமிஷம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்க தம்பி பேர்ல தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.